ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? என்னதான் ஒரு பயங்கர 48 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறேன் சார். எங்க எல்லாம் நாங்க ப்ரொடக்ஷன் பொதுமக்களை பார்த்து மட்டும் முடியலன்னு ஒதுங்கிட்டு சரி சார். எங்களை எல்லாம் எந்த திருக்கு பேரும் மதிக்கிறது இல்லைங்க. எங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்க. ரொம்ப எங்களுக்கு நெருக்கடி இருக்கு. நீங்க சொல்லிக்கோங்க சார். நான் காலையில இருந்து இருக்குங்க. நானும் இவரு 25 வருஷமா அந்த அம்மா கையில சாப்பிட்டோம். நான் சரிங்களா, எங்க அம்மாவா இருந்தாலும் இதுதானே. சார் இதே சார் நடந்த சம்பவத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி என் வீடு. ஒரே வருஷத்துல 3 முறை எங்க வீட்டுல திருட்டனை நடக்குது. நான் ஃபுட்டேஜ் கொடுத்து அவங்க போலீஸ் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலீங்க. அதே தாங்க இன்னைக்கு நடக்கும். நாங்கெல்லாம் போராடுறீங்கன்னா நீங்க நாய் கடிச்சாருங்க. நீங்க தான் ஹெட், இங்க இதுல நீங்க தான் ஹெட். உங்களுக்கு சரி நடக்கல சார். நீங்க பல்லடத்துல கண்டுபிடிக்கல, சென்னிமலையில கண்டுபிடிக்கல, சோமகவுண்டம் பாளையத்துல நடக்கல. சுத்தி நான் என் வீட்டை சொல்றேங்க. நீங்க போய் இப்போ போய் எஸ்பி ஆபீஸ்ல செக் பண்ணுங்க. என் பேர்ல 3 நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் 3 எஃப்ஐஆர் இருக்குது. அம்மாவுக்கு தெரியும். நீங்க ஃபுட்டேஜ் கொடுத்தா கண்டுபிடிக்கல. இதே சிவில் ஸ்டேஷன் தான். குற்றவாளி புடிச்சீங்கன்னா அப்படி பண்ணுங்க. நாளைக்கு எங்க அம்மா போய் இத மனுஷன் ஒரு இறந்து ஒரு என்ன கொடூரமா இருக்கு. போலீஸ் செகண்ட் எங்க வரி பணத்துல நீங்க தான பணம் வாங்குறீங்க. எது வாங்குறீங்க இதுல? என்ன வரி? யாருக்கா பயம் இல்ல சார். இன்னொன்னு கேக்குறேன் நான். எனக்கு உங்களுக்கு வந்து லாரி ஓட்டுறவங்க, கஞ்சா விக்கிறவங்க, இந்த ஒரு நம்பர் லாரி வச்சிருக்கீங்க தெரியும். சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இந்த கேஸ் எப்படி பாடி வாங்க மாட்டேன் தெரியும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சரி. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்ன பண்ண சொல்றீங்க சார்? பாருங்க போட்டோங்களுக்கு வந்து பாத்துக்க அப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் இப்படி நடந்து ஒண்ணுமே இல்லாம என்னமோ சும்மா கடைசியா போன கேஸ் போயிட்டு வருது அப்படிங்கிற ஒரு சோசியல் போயிருவாங்க. விவசாயம் இல்லாம எதுவுமே இல்லை. விவசாய சம்பவம் கிடையாது. தனியா நீங்க கேஸ்க்காக ஆஜராயிருக்கீங்கன்னா நாங்களாம் சொல்லாம உங்களுக்கு நீங்க உளவுத்துறைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. இது நடந்து இது தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. தொடர்ச்சியா நடந்துதான் இருக்கு. இது மாதிரி தனித்தனியா இருக்கிற ஃபேமிலிஸ்ல நடந்துட்டே தான் இருக்கு. எங்களுக்கு அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். எங்களோட தொழிலும் முக்கியம்னு நாங்க பாக்குறோம். அவங்களோட பாரம்பரிய விவசாயத்தை விட்டுட்டு அவங்களால வர முடியாது. அவங்க வரமாட்டாங்க. அவங்க இடத்துல இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து தனிப்பட்ட சம்பவமா எங்களை திசை திருப்பறதுக்கு தான் ட்ரை பண்றீங்க. நீங்க நேற்று நைட் அனுப்பின எல்லா போர்ஸுமே எங்களை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு இதுதான். ஒரு சாதாரண விவசாயத்துக்குன்னு சொல்றதுலேருந்து வந்து நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் எங்களுக்கான பதில் இதுதான் கொடுக்குறீங்க. நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற பதில் இதுதான் வருது. விசாரணை மட்டுமே தான்